நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வு. 24 லட்சம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுதுகின்றனர். தமிழகத்தில் இன்று நீட் தேர்வு தொடக்கம். 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் நீட் தேர்வு ரத்து குறித்த ரகசியத்தை வாரிசு அமைச்சர் ஏன் கூறவில்லை? ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற போலி வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவுக்கு பொதுமக்கள் கேள்வி. நீட் தேர்வு இன்று நடைபெறவுள்ள நிலையில் விடியா அரசின் முதல்வருக்கும் வாரிசு அமைச்சருக்கும் பொதுமக்கள் சரமாரி கேள்வி. நீட் ரத்து கையெழுத்தை குப்பையில் வீசி சென்ற விடியா திமுகவை மறக்க மாட்டோம் என்று மாணவர்கள் கொந்தளிப்பு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. நாளை காலை 10 மணிக்கு வெளியாகும் என தகவல். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இணைய வசதிக்கு 1 பைசா கூட செலவு செய்யாத விடியா திமுக அரசு அன்றாட தேவைக்கு இருக்கக்கூடிய தொகையில் இருந்து இணைய வசதிக்கு பயன்படுத்துமாறு வாய்மொழி உத்தரவிட்டுள்ளதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகளில் வரும் 15ஆம் தேதி முதல் செமஸ்டர் தேர்வுகள் தொடங்குகிறது. தேர்வு அட்டவணையை வெளியிட்டது அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டுத்துறை. விடியா திமுக அரசை கண்டித்து கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம். உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மாவட்ட காங்கிரஸ் தலைவர் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததற்கு கண்டனம். ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் அதிமுக பொதுச் செயலாளர். படுகாயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். ஒன்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் 4 பேர் ஐசியூவில் சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. அனைவரும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவாங்க என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு இன்னும் 2-3 நாட்களில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது சொல்லியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உரிய முறையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர்கள் விரைவாக குணமடைவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்காடு விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் வலியுறுத்தல். ஏன்னா அத்தனை பேரும் ஏழை மக்கள், வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். விபத்தில் சிக்கி அவர்கள் காயமடைந்த காரணத்தினால் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அதோடு இறந்தவர்கள் அவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக இறந்தவர் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும். படுகாயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். காயமடைந்தவர்களுக்கும் நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பேருந்துகள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய மக்கள் மிகவும் அச்சப்படுவதாகவும் விமர்சனம். இரண்டாயிரத்து 21-2022 நிதிநிலை அறிக்கையில் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்று கூறினார்கள். ஆனால் வாங்கவில்லை. விடியா அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. புதிய பேருந்துகளை வாங்குவதாக விடியா திமுக அரசு பொய்யான தகவல்களை கூறி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பழுதடைந்த பழைய பேருந்துகளை அகற்றி புதிய பேருந்துகளை வாங்க வலியுறுத்தல். 2021-22 நிதிநிலை அறிக்கையில் 5000 புதிய பேருந்து வாங்கன்னு சொன்னாங்க, வாங்கல. 2022-23 போக்குவரத்து மானிய கோரிக்கை சொன்னாங்க 5000 பேருந்து வாங்கணும், அப்பவும் வாங்கல. 23-24 இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க, இப்போ தான் 1000 பேருந்து வாங்குறதா சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஒரு 400-500 பேருந்து வாங்கினதான் தகவல் கிடைச்சிருக்குது. அதோட பழைய பேருந்து தான் சீரமைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்பொழுது இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்த பேருந்து தான் இருக்குது.
மலைப்பகுதிகளில் செல்லும் பேருந்துகளில் அதிக பயணிகளை ஏற்றிச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வாகனங்களை அதிகாரிகள் கண்காணிக்க அறிவுறுத்தல். 69 பேர் நபர்கள் அதில் பயணம் செய்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக. ஆகவே அது மலை பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தில் அதிகமான இன்றைக்கு பயனாளிகளை ஏற்றி வந்த காரணத்தினால் இந்த விபத்தை ஏற்படுத்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் அது விசாரணையில் அதெல்லாம் தெரியும். தமிழ்நாட்டில் குடிநீர் பிரச்சினை நிலவும் சூழலில் விடிய அரசு பீர் விற்பனையில் முனைப்பு காட்டுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இதுதான் நாட்டுக்கு முக்கியம், குடிநீர் முக்கியம் இல்லை, பீர் தான் முக்கியம். ஏன்னா எப்போ இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதில் மதுபானத்தெல்லாம் நம்ம கண்ணுக்கு அர்த்தமாக இருக்கு. அதில் தான் வருமானம் அதிகமாக கிடைக்குது, அதெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. 1000 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஆசியாவின் மிகப்பெரிய கால்நடை பூங்கா 3 ஆண்டுகளாக திறக்கப்படவில்லை. ஒற்றை செங்கல் உதயநிதி பல லட்சம் செங்கலால் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை திறக்காதது ஏன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. அதிமுக ஆட்சியில் 85% முடிச்சிட்டோம், மீதி 15% முடிய வேண்டியிருந்தது. 1652 கோடி முழுக்க மாநில நிதியிலிருந்து கொண்டு வந்த திட்டம் 15% பணி நிறைவேற்றியிருந்தா அந்த வறண்ட ஏரிகள் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கும். அதனால ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் 3 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் நிரம்பி இந்த கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாய தேவை நீர் கிடைச்சிருக்கு, குடிப்பது தேவை நீர் இருக்கு. அதையும் கிடப்பில் போட்டு கால்நடை பூங்கா 3 வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது அப்படி பூட்டி கிடக்குது. அது திறப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1000 கோடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இன்னும் திறக்காத இருக்குது. ஒற்றை செங்கல் உதயநிதி அவர்கள் ஒரு செங்கலை தூக்கி ஊர் பூரா காட்டிட்டு இருக்காரு. பல லட்சம் செங்கல் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை துவப்பதற்கு இவங்களுக்கு என்ன நேரம் தேவை? ஒரு 5 நிமிடம் இருந்தால் போதும். இங்கே நேரில் விளையாட்டை விட காணொலி காட்சியில் மூலம் திறந்திருக்கலாம். எவ்வளவு திட்டத்தை திறக்கிறாங்க, ஏன் அந்த திட்டத்தை மறுக்கிறாங்க? அதிமுக ஆட்சியில் இருந்தபோது ஊடகங்களில் வரும் செய்திகள் மீது உடனுக்குடன் சரி செய்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம். விடிய அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுப்பதே இல்லை என விமர்சனம். நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்றைக்கு கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து திறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளையே. அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பயன்? இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? இந்த திமுக இன்னைக்கு இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க, இதனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் படுத்த முடியலையே. நியாயமா கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்களை பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு. இதனால இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்றுத்தர போறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஊடகத்திலே பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தா உடனுக்குடன் அதை சரி செய்வோம். இன்றைக்கு ஆட்சியாளர் அதெல்லாம் கிடையாது. ஸ்டாலினுக்கு இந்தியா கூட்டணி தான் முக்கியம் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கூட விடியா திமுகவால் நிறைவேற்ற முடியவில்லை என குற்றச்சாட்டு. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்றைக்கு கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து திறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளையே. அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பயன்? இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? இந்த திமுக இன்னைக்கு இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க, இதனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் படுத்த முடியலையே. நியாயமா கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்களை பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு. இதனால இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்றுத்தர போறாங்க? ஓட்டை உடைசல் பேருந்துகளால் சந்தி சிரிக்கும் அரசு போக்குவரத்து கழகங்கள். அரசு பேருந்துகள் கரகாட்டக்காரன் காருக்கு டஃப் கொடுப்பதாக பொதுமக்கள் கிண்டல். பழுதடையும் அரசு பேருந்துகளை கூட பராமரிக்க போதிய நிதி, பணியாளர்கள் இல்லாமல் தள்ளாடும் அரசு போக்குவரத்து கழகங்கள். உயிரை கையில் பிடித்துக்கொண்டு திகில் பயணம் மேற்கொள்ளும் மக்கள்.
அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாளே 16 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர், பரமத்தி, ஈரோடு மாவட்டங்களில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. வட தமிழக மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு. பாக்கு மட்டைகளை போட்டு தேயிலை செடிகளை பாதுகாத்து வரும் விவசாயிகள். அதிமுக ஆட்சியில் சென்னை மேம்பாலத்தின் கீழ் அழகுபடுத்தும் நோக்கத்தோடு வைக்கப்பட்ட செடிகள் காய்ந்து கருகும் அவலம். விடியா திமுக அரசு முறையாக பராமரிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் திடீரென பெய்த மழை. கோடை வெயிலின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் நிம்மதி. வேலூரில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் முறிந்து விழுந்த மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள். பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் தடைபட்டதால் மக்கள் அவதி. தஞ்சையில் விண்ணை முட்டும் அளவிற்கு வீசிய சூறைக்காற்று. 15 நிமிடத்திற்கு மேலாக சுழன்றடித்த சூறைக்காற்றின் வீடியோ காட்சிகள் வைரல். மழை வளம் வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற தொழுகையில் திரளானோர் பங்கேற்பு. فذكر بل تؤثرون الحياة الدنيا. கோவை சைபர் கிரைம் போலீசாரால் சவுக்கு மீடியா சிஇஓ சவுக்கு சங்கர் கைது. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு கோவை நீதிமன்றத்தில் ஆஜர். மின்தடையால் சேலம் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் அவதி. ஜெனரேட்டரும் பழுதாகி இருந்ததால் செல்போன் லைட் வெளிச்சத்தில் நோயாளிக்கு சிகிச்சை அளித்த அவலம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உடைந்து கிடக்கும் பாசன மதகை சரி செய்யாத பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடு விவசாயிகள் வாக்குவாதம். அரையும் குறையுமாக வாய்க்காலை தூர்வாருவதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் சீருடைகள் முறைகேடாக விற்பனை செய்யப்படும் அவலம். மகளிர் கூட்டுறவு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். தருமபுரி மாவட்டத்தில் கழிவு நீருடன் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதி. விடியா திமுக அரசு கால்வாய்களை தூர் வாராததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இலவச பேருந்துகளை இயக்குவதாக கூறி பேருந்துகளின் எண்ணிக்கையை விடியா திமுக அரசு குறைத்துவிட்டது. அரசு பேருந்துகள் கிடைக்காததால் கூடுதலாக பணம் செலவழித்து செல்வதாக பெண்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் விடியா திமுக ஆட்சியில் பழுதடைந்து சாலையின் நடுவே நின்ற அரசு பேருந்து. கை குழந்தைகளுடன் பயணித்த பெண்கள் மற்றும் வயதானவர்கள் கடும் அவதி. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் அரசு விரைவு பேருந்து டயர் வெடித்ததால் பயணிகள் கடும் அவதி. விடியா திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மண்பானைகள் உற்பத்தி அதிகரிப்பு. கோடைக்காலம் தொடங்கியதால் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர்.
பண்ருட்டி அருகே பழமை வாய்ந்த முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை நடத்துவதில் இரு தரப்பினர் இடையே போட்டா போட்டி. வட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் திருவிழா நடத்த அனுமதி மறுப்பு. நடிகர் பவன் கல்யாண் போட்டியிடும் ஆந்திர மாநிலம் பித்தாபுரத்தில் உரிய ஆவணங்களின்றி கடத்தி வரப்பட்ட 17 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை. IPL கிரிக்கெட் போட்டி. குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி. IPL தொடரில் இன்று பஞ்சாப் சென்னை அணிகள் மோதல். சென்னை அணி வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. IPL மற்றொரு லீக் போட்டியில் லக்னோ கொல்கத்தா அணிகள் மோதல். புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறுமா கொல்கத்தா அணி?